வெல்கம் டு TechApps தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Airpods Pro 2. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாதுங்க, ஒரு க்ளோன் காப்பி தான் இப்போ என்னோட கையில் இருக்குது. Airpods Pro 2ஓட க்ளோன் காப்பி இது. இப்போ ஆக்சுவலாக இந்த Airpods பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே தாங்க கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. மெயினாக உங்களுக்கு பாக்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒரிஜினல் Airpods மேட்ச் ஆகுது. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா சேம் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள எடுத்தோடனே நம்மளுக்கு ஆப்பிளோட புக்லெட்ஸ் அப்படியே ஒரிஜினல் ஆப்பிள் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் USB-C to லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி இல்ல. அண்ட் இப்போ நம்ம ஏர்பாட்ஸ்க்கு வந்தோம்னா பார்க்கறதுக்கு HSL ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 மாதிரியே இருக்கு. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏர்பாட்ஸ் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏர்பாட்ஸ் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது உங்களால கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஈவன் டெக் எக்ஸ்பர்ட்டுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் இது ஒரிஜினல் மாதிரியே தெரியும். அண்ட் இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல ஒரு LED கொடுத்துருக்காங்க. சேம் நம்மளுக்கு ஒரிஜினல் ஏர்பாட்ஸ்ல எப்படி LED எல்லாமே பிளிங்க் ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கு பிளிங்க் ஆக போகுது. அண்ட் தென் பின்னாடியுமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனும் சேம் ஆஸ் உங்களுக்கு ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் டூல்ல இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்க ஐபோன்ல இல்ல மேக்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே கனெக்ட் ஆகுதுங்க. உங்களோட ஐபோன், மேக் அண்ட் அதர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதை ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏர்பாட்ஸ் நான் என்னோட ஐபோன்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த பாப்அப் எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே வருதுங்க. அண்ட் நம்ம கண்ட்ரோல் சென்டருக்கு போயிட்டோம்னா அங்கேயே நமக்கு ஏர்பாட்ஸோட சிம்பிள் காட்டுது கண்ட்ரோல் சென்டர்ல. அண்ட் தென் அதை லாங் பிரஸ் பண்ணோம்னா ANC, டிரான்ஸ்பசி மோட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ஏர்பாட்ஸ்லயும் இருக்குங்க. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. ANC குறிப்பா சூப்பரா ஒர்க் ஆச்சுங்க. அண்ட் டிரான்ஸ்பசி மோடும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. ஏர்பாட்ஸ் ஒரிஜினல் அளவுக்கு எதிர்பார்த்தாதீங்க, பட் ஒரு க்ளோன் காப்பியில் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அண்ட் தென் இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் பண்ணுது. அதை ஆன் பண்ணும்போது என்னால் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஃபிளாட்டுக்கும் ஸ்பேஷியல் ஆடியோக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் அது அந்த அளவுக்கு இல்லை. ஒரிஜினல் ஏர்பாட்ஸ்ல இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த க்ளோன் காப்பியில இல்லை. அண்ட் இப்போ இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேசி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபோன் செட்டிங் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் மாதிரி ஒரு புது ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது செட்டிங்ஸ்க்குள்ள. அண்ட் அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸோட கேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ், ஒவ்வொரு ஏர்பாட்ஸ்லயும் எவ்வளவு % சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே உங்களால பார்த்துக்க முடியும். அண்ட் தென் இயர் டிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏர்பாட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதுவுமே இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் கூட ஒர்க் ஆகுது. அண்ட் ஈவன் ஃபைண்ட் மை கூட இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் கூட ஒர்க் ஆகுதுங்க. இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் நீங்க எங்கேயாச்சும் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைண்ட் மை ஆப்புக்குள்ள போயிட்டு ப்ளே சவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சவுண்ட் ப்ளே ஆகும். பட் அது வந்து ஏர்பாட்ஸ்ல மட்டும் தான் ப்ளே ஆகும், இந்த கேஸ்ல ப்ளே ஆகாது. கேஸ்ல கொடுத்துக்கூடிய ஸ்பீக்கர் வெறும் சார்ஜ் பண்ணும்போது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 ஓட க்ளோன் நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதுல ஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டூப்ளிகேட் ஏர்பாட்ஸ் இருக்குது இல்லையா, இதை நான் ஐபோன்ல கனெக்ட் பண்ணனும் ஒரு சீரியல் நம்பர் காட்டுச்சு. அந்த சீரியல் நம்பரை ஆப்பிளோட வெப்சைட்ல போட்டு செக் பண்ணப்ப ஒரிஜினல் அப்படின்னு காட்டுதுங்க. 1 year வாரண்டி இருக்கிறதாவும் சொல்றாங்க. சோ ஆப்பிளோட சர்வருக்குள்ளே வந்து மாஸ் காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஏர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு iOS கூட மட்டும் இல்லைங்க, மேக் கூடயும் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஆப்பிள் வாட்ச் நான் வச்சிருக்கேன், அது கூடயும் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கூடயுமே பக்காவா ஒர்க் ஆகுது. ஒரிஜினல் மாதிரியே எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ நம்ம இந்த ஏர்பாட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பார்க்க முடியாது, அதோட பிரைசிங் ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். ஏன்னா பிரைஸ் தெரிஞ்சாதான் அந்த பிரைஸுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 பிரைசிங் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வருது. என் கையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ANC மாடல். இதுலேயே நீங்கள் ANC இல்லாதது, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாத மாடல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1500 கிடைக்கும். கிட்டத்தட்ட இதே ஸ்பெக் தான், உங்களுக்கு இதே ஹெட்செட் தான், ANC மட்டும் இருக்காது. அது வந்து உங்களுக்கு 1500. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது ANC மாடல், அது வந்து உங்களுக்கு 2000 rupees காஸ்ட் ஆகுது. Awwalshop.com அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து எனக்கு ரிவ்யூக்காக இந்த ஏர்பாட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்கான க்ளோன் காப்பியும் உங்களுக்கு இந்த வெப்சைட்ல கிடைச்சதும். இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. பட் நீங்க இந்த ஏர்பாட்ஸ் ஃபுல் அமௌண்ட் அந்த வெப்சைட்லயே பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற மாதிரி பிளாக் கலர்ல ஒரு ஏர்பாட் கேஸ் ஃப்ரீயா கிடைக்கும். 200 rupees ஒருத்தான கேஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க, அங்கேயே நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா. அண்ட் இப்போ இந்த க்ளோன் ஏர்பாட்ஸோட ஆடியோ குவாலிட்டிக்கு வந்துருமா, 1500 rupeesக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன், வேற லெவல் ஆடியோ குவாலிட்டி இருக்கு. பட் நான் அதை சொன்ன உடனே நீங்க ஒரிஜினல் அளவுக்கு எதிர்பார்த்தாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் ப்ரோ 1 ஓட ரிவ்யூ நம்ம சேனல்ல வந்து போட்டுருக்கோம். ஸோ ஒரிஜினல் ஏர்பாட்ஸோட ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பா இதுல உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு தெரியல உங்களுக்கு 2000 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய மற்ற TWS ஓட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதோட குவாலிட்டி அதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்னோட Oppo Enco Buds 2 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு 2000 rupeesல கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் TWS ஆடியோ குவாலிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம்னா. ஸோ அதுக்கு ஒரு நல்ல டஃப் கொடுக்குது இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ். ஸோ க்ளோன் ப்ராடக்ட்ல இருந்து இந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலேயே நல்லா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம மைக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. நான் ஒரு ஆடியோ சாம்பிள் போடுறேன், ஜஸ்ட் நீங்களே பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டு இருக்கக்கூடிய ஆடியோ சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 க்ளோன் காப்பில இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஏர்பாட்ஸோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ்லேருந்து. இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ANC ஸ்பேஷியல் ஆடியோ எல்லாமே ஆனில் இருக்கும்போது இந்த அளவுக்கு பேட்டரி கிடைக்குது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு கேரண்டீடாக 4 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை இந்த ஏர்பாட்ஸை சார்ஜ் பண்ணலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. பேட்டரியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரிஜினலோட பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த க்ளோன் காப்பியில். அண்ட் இந்த ஏர்பாட்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்னிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒரிஜினலில் வர மாதிரியே. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ்ஸுக்கு வந்துடுமா, ஒரிஜினலுக்கு இதுக்கு அப்படி என்னதான் வித்தியாசம்? அப்போ 26,000 ரூபாய் கொடுத்து ஒரிஜினல் வாங்குறது வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸில் பார்த்தாலும் சரி இல்லை இந்த ஏர்பாட்ஸில் பார்த்தாலும் சரி அசம்பிள்ட் இன் USA அப்படின்னு போட்டிருப்பாங்க பின் பக்கத்தில். பட் ஆக்சுவலாக ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று அசம்பிள்ட் இன் சைனா அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி அசம்பிள்ட் இன் வியட்நாம் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டு தான் நம்மளுக்கு ஏர்பாட்ஸில் இருக்கும். அசம்பிள்ட் இன் USA அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பாட்ஸ் ஒரிஜினலில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் இப்போ ரெண்டாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் கண்டிப்பாக நம்மளால டிஃபரன்ஸை சொல்ல முடியும். ஒரிஜினலும் டூப்ளிகேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆடியோ குவாலிட்டி ஒரிஜினல் அளவுக்கு இருக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு ANC டிரான்ஸ்பசி மோடு அண்ட் இந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பட் அதை நீங்கள் 26,000 ரூபாய் ஒரிஜினல் ஏர்பாட்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. அண்ட் குறிப்பாக இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம ANC ஆன் பண்ணிட்டு ஏதாச்சும் மியூசிக் கேட்கும் போது ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்கும் போது நல்ல ஒரு பீட் வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடங்களில். பட் ஒரு சில சாங்ஸுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, மற்ற எல்லா சாங்ஸுமே பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்னதான் நம்மளுக்கு இது ஐஃபோனில் பேட்டரி லைஃப் எல்லாமே நம்மளுக்கு அங்கே காமிச்சாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அக்யூரேட்டா இல்லங்க. திடீர்னு 96 காட்டுது, திடீர்னு 98 னு சொல்லிட்டு சார்ஜ் ஏறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது ஐபோனோட கனெக்ட் பண்ணும்போது. சோ பேட்டரி பர்சன்டேஜ் ஒழுங்கா காட்டுறது இல்ல இந்த டூப்ளிகேட் ஏர்பாட். அண்ட் இப்போ நாலாவது மைனஸ், அதாவது நாலாவது டிஃபரன்ஸ் ஒரிஜினலுக்கும் இந்த ஃபேக்குக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கையில எடுத்தோடனே இது ஃபேக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் அதிகமாக இருந்தாலும் அந்த பில்ட் குவாலிட்டிலாம் உங்களால் கண்டிப்பாக நோட் பண்ண முடியும். நீங்கள் ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் செராமிக்ல ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டியோட இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், இது செராமிக்லாம் கிடையாது. பட் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிஃபரன்ஸ் நோட் பண்ணவே முடியாது. அண்ட் அவ்வளோதான் கேஸ் இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2. அண்ட் இதில் இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா இதை நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். நார்மல் TWS மாதிரியே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஓப்போட என்கோ பட்ஸ் 2. அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். உங்ககிட்ட ஒரு ஐஃபோன் இருக்கு, என்னால் ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் வாங்க முடியாது, பட் அதோட ஃபீச்சர்ஸை நான் வந்து யூஸ் பண்ணணும், என்னோட பட்ஜெட் ஒரு 2000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபேக் ஏர்பாட்ஸ் ப்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரிஜினல் ஏர்பாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். நீங்கள் ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இருக்கீங்க, எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸ் வாங்கினீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஐஃபோன்லேயே நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக ஏர்பாட்ஸே வாங்குவாங்க. ஆடியோ குவாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் எடுத்தீங்கன்னா 26,000 வருது. 26,000 ரூபாய்க்கு உங்களுக்கு போஸோட TWS இருக்கு, சினேசரோட TWS இருக்கு, சோனியோட TWS இருக்கு. இது எல்லாத்துலயுமே ஆடியோ குவாலிட்டி ஏர்பாட்ஸை விட பெட்டரா இருக்கும். பட் இருந்தாலுமே ஏன் நிறைய பேர் ஏர்பாட்ஸை கன்சிடர் பண்றாங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் இன்டெகிரிட்டி தான். அதை நீங்க ஐபோன் ஆர் மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்காக தான் மெயினா ஏர்பாட்ஸை மக்கள் வாங்குறாங்க. இந்த க்ளோன் காப்பியில் அது எல்லாமே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு கிடைக்கும் போது தாராளமாக நீங்க கன்சிடர் பண்ணலாம். நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன், என்னோட பிரைமரியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் இந்த ஏர்பாட்ஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Awwalshopோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் அங்க போய் உங்களோட ஆர்டர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் அங்கேயே பே பண்ணி வாங்குறீங்கன்னா ஒரு கேஸும் ஃப்ரீயா தருவாங்க. அப்படி இல்லாட்டி கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் ஓகே கைஸ், மினிமம் எத்தல் செஞ்சீங்க. நன்றி, வணக்கம்.